மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போட்டிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் சொல்லியிருக்காங்க செபி. புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லான்ச் பண்ண போறாங்க. அது பேரு லைஃப் சைக்கிள் ஃபண்ட். நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒவ்வொரு கோல் இருக்கும். ஒருத்தங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தங்களுக்கு குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக சேமிக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ கோல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஃபண்ட்ல தான் போடுறாங்களான்னு கேட்டா அதே பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஏதோ ஒரு ஃபண்ட்ல போட்டு பணத்தை லாஸ் பண்ணிடுறாங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் செபி புதிய ஃபண்டா லான்ச் பண்றாங்க, லைஃப் சைக்கிள் ஃபண்ட்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி டிஜி சேவாவை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஃபண்டுடைய 5 வருஷம், 10 வருஷம், 15, 20, 25, 30ன்னு 5 வருஷமா தான் பிரிச்சிருக்காங்க. சோ நம்மளுடைய கோல் எத்தனை வருஷத்துக்குள்ள அட்டைன் பண்ண முடியுங்கிறத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்க கோலை அடைய இன்னும் நிறைய வருஷம் இருக்கு அப்படின்னா இந்த ஃபண்ட்ல போட்டிருக்கக்கூடிய பணம் எல்லாமே மேக்ஸிமம் ஈக்விட்டில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுவே உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கான வருஷம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்க்கும்போது சேஃபர் ஜோன்காக சேஃபரான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அவங்க பணத்தை போடுவாங்க. சோ நம்ம கோலுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே மேட்ச் பண்ணி லைஃப் சைக்கிள் ஃபண்ட்னு கொண்டுட்டு வராங்க. இந்த ஃபண்ட கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போறாங்க. இத லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இத பத்தின நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அப்டேட்டடா இருக்கிறதுக்கு நம்ம டிஜி சேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.